அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சித்ரா. இப்பொழுது நாம் காணப்போவது இறைவனுக்கு இடமெங்கே என்ற ஒரு தமிழ் நகைச்சுவை நாடகம். இது ஒரு கற்பனை நாடகம். நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பல சூழ்நிலைகளை சந்திக்கின்றோம், பலவிதமான மனிதர்களை சந்திக்கின்றோம். இதனால் சில நேரங்களில் நாம் இறைவனையே மறந்து விடுகிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் புறக்கணித்து அவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். அப்படி ஒரு நிகழ்ச்சியை நகைச்சுவையோடு நாடகமாக நடித்து காட்ட உள்ளனர் நம் பள்ளி மாணவ மாணவிகள். கண்டுகளிப்போமா? பசெல்லாம் ஒரே தூசியா இருக்கு. நாம தான் எல்லா வேலையும் செய்யணும். நாளைக்கு கிறிஸ்மஸ். பொண்டாட்டி பிள்ளை கூட இருக்காம எப்பவுமே வேலை தான். சரி, ஒரு ஜெபத்தை பண்ணுவோம். ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இன்னைக்கு நீங்க என் கூடவே பஸ்ல வாங்க. வருவீங்களா? சரி, முடிஞ்சா வாங்க. இப்பதான் ஏசப்பா வாங்கன்னு கூப்பிட்டேன். அதுக்குள்ள ஏசப்பா காஸ்டியூம்ல ஒருத்தர் வந்துட்டாரு. என்ன, கிறிஸ்துமஸ்க்கு ஏசப்பா வேஷம் கட்டியிருக்கீங்களா? ஏசு வேஷம் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு முக்கியமான இடம் கொடுக்குதேன். இந்த விஐபி சீட்ல உட்காருங்க. டிரைவர் வாயா, புறப்படலாம், நேரமாயிடுச்சு. போலாம்ப்பா. இவர் யாரு? கிறிஸ்துமஸ்க்கு வேஷம் போட்டு வந்திருக்காரா? சாதாரணமா கிறிஸ்துமஸ் சத்தா வேஷம் தானே போடுவாங்க. இப்ப ஏசுநாதர் வேஷமே போட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, அசப்ல போட்டோல இருக்க ஏசு மாதிரியே இருக்காருல. சரி போறான். ரைட். யோ டிரைவர், ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பாட்டா போடியா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. ஏறுங்கம்மா, சீக்கிரம் ஏறுங்க. கை காட்டினா உடனே நிப்பாட்ட மாட்டீங்களா? வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதுல? யாருமா? தெரியலையா? நம்ம குத்துவிளக்கு ஹீரோனி மின்னலியா? மேடம், நீங்களா? நான் உங்களுடைய பெரிய ஃபேன் மேடம். குத்துவிளக்கு சீரியல்ல உங்க மாமியார் உங்களை படுத்தின கொடுமையை பார்த்து 2 நாள் நான் சாப்பிடவே இல்லையே மேடம். மேடம், வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டேன். உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் மேடம். செல்ஃபி எல்லாம் எடுக்க கூடாது மேன். கேமரா ஃபிளாஷ் எனக்கு ஒத்துக்காது. ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடும். மேடம் சொல்றாங்கல்ல, செல்ஃபி நாட் அலௌடு. ப்ளீஸ் மேடம். அம்மா, நீ தள்ளுமா. மேடம், நீங்க இப்படி வாங்க மேடம். ஒரே ஒரு செல்ஃபி மேடம். உங்க பெரிய ஃபேன் நானு. சரி, பொழைச்சுப்போ. ஒரே ஒரு போட்டோ தான். தேங்க்ஸ் மேடம். மேடம், விஐபி சீட்ல உட்கார வைப்பா. வாங்க மேடம். அடாடா, ஏசு வேஷம் போட்டவர் எங்க உட்கார வச்சிட்டோமே. மேடம், நீங்க பின்னாடி உட்காருதீங்களா? நோ மேன், எனக்கு இந்த இடம் தான் வேணும். இங்கே தான் நல்லா காற்று வருது. என் மேக்கப் கலையாம இருக்கும். அப்படியா? சரி, ஏசு வேஷம் போட்டவரே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க சீட்டை மின்னல் மேடம்க்கு கொடுத்துருங்க. உங்களுக்கே தெரியும், லேடிஸ்க்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். வாழ்வு தர வேண்டுமே. என்ன பாட்டு மேன் இது? பாட்டை மாத்த சொல்லு, எனக்கு பிடிக்கவே இல்லை. பாட்டை மாத்துங்கப்பா. மின்னல் மேம்க்கு பிடிக்கல. நல்லா வைப் பண்ற மாதிரி ஒரு பாட்டு போடுங்கப்பா. மாத்திட்டா போச்சு. நம்ம மின்னல் மேமுக்கு இல்லாததா? நம்ம தலைவர் காந்தகுமார் வந்திருக்காரு. நான் அவரோட பெரிய தொண்டையா. ஐயா, நீங்களாயா? நீங்க என் பஸ்ல வர்றது பெரிய பாக்கியம் ஐயா. தள்ளி நின்னுங்க சார். ஐயா கிட்ட யாரும் வரக்கூடாது. இருக்கட்டும், விடுங்க. தொண்டர்கள் தான் நமக்கு முக்கியம். அவங்க அன்புனால தான் ஓட்டை போட்டு நம்மளை கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க. தலைவா, யூ ஆர் கிரேட். உங்க உயரத்துக்கே ஓட்டு தன்னால விழுங்க ஐயா. அன்புன்னா இந்த முகம்தான் பாருங்க. அன்புக்கே இதுதான் முகம். உங்களுடைய சாதனையை விவரிக்க முடியாது ஐயா. சாதனையா? அப்படி என்ன சாதனை பண்ண? ஐயா, நீங்க செய்யாத சாதனையா? அந்த சட்டசபையில அதை சொல்லுங்க. அதுவா? அந்த சபாநாயகரை பேச விடாம மைக்க லபக்குன்னு புடுங்கி ஓடிட்டேனே, அதுவா? ஆமா
அந்த எதிர்க்கட்சி தலைவரை அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அந்த சேரை தூக்கி எதிர்க்கட்சி தலைவர் மண்டை மேலேயே போட்டேனே, அதுவா? ஐயா போதும்யா, இதுக்கு மேல பேச வேணாம், நம்ம போய் உட்காருவோம். வாங்கய்யா வாங்கய்யா. இங்க தான் ஐயா உட்காரணும். அவருடைய பாதுகாப்பு கருதி இந்த இடம் தான் அவருக்கு பெஸ்ட். இந்த இடமா? இங்க இயேசு வேஷம் போட்டவர் இருக்காரே. வந்திருக்குது பெரிய இடம், அவங்க கேட்குற இடத்துல உட்கார வை. இயேசு வேஷம் போட்டவரே, கொஞ்சம் பின்னாடி உட்காருதீங்களா? வந்திருக்கிறது பெரிய இடம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம காந்தகுமார் ஐயாவோட கட்சி பாட்டை போடியா. அண்ணாச்சி அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. ஏய், நம்ம ராப் சிங்கர் டிக்டாக் தோலா. அடா ஆமா, டிவில இன்னும் கொஞ்சம் சிவப்பா இருப்பார்ல, அவர் பாட்டு காதுக்குள்ளேயே ஒலிக்குது. அத்தனையும் கவிதை கவிதை. குரங்குக்கு வாளு, பிள்ளைக்கு சோறு, உனக்கு எனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அது நம்ம பாட்டு தான் எங்கேயும் ஓடுது, நாடே நம்மள தான் நாடுது. டிக்டாக் தோலா. வாங்க டிக்டாக் தோலா சார், இந்த பஸ்ஸே உங்களுக்கு தான். சார் ஒரு செல்ஃபி சார். செல்ஃபி எடுங்க தோலா, இன்ஸ்டால போடுங்க ஜோரா. எனக்கு அந்த வெள்ளை ஜிப்பா போட்டுட்டு ஒருத்தர் இருக்காரே, அந்த இடம் தான் வேணும். டிக்டாக் தோலா கேப்பான், அங்கதான் அவன் உட்காருவான். போச்சுடா, மறுபடியும் அதே இடமா? இயேசு வேஷம் போட்டவரே, கொஞ்சம் பின்னாடி. அட நல்ல மனுஷன், சொன்ன உடனே போயிட்டாரே. சாரி ப்ரோ. என்னோட ரேப் சாங்க போடையா, கூட சேர்ந்து நீ ஆடையா. டிக்டாக் தோலா பாட்ட போடப்பா. Wait a minute, I don't ever slow up. No, I don't take shit. I got no more business. I'm a hate bitch. I'm gonna break around. I'm gonna hate that notch. I wanna show up and make a statement. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. பரவாயில்லைங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சரி, நீங்க உள்ள போய் நின்னுங்கம்மா, பத்திரமா மேல பிடிச்சுக்கோங்க. நீங்க உட்காருங்கம்மா, நான் நிற்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, குழந்தைய வச்சுக்கிட்டனால நிற்கவே முடியல. யோ, டிராஃபிக் போலீஸ் செக்கிங் நடக்குது, பேசஞ்சர் நின்றுட்டு போனா கண்டிப்பா ஃபைன் போட்டுருவாங்க. அட ஆமாயா, இப்போ என்ன பண்றது? இயேசு வேஷம் போட்டவரே, போலீஸ் நிற்கிறாங்க, கொஞ்சம் இறங்கி இந்த கடையில் வெயிட் பண்ணுறீங்களா? வண்டியை இப்படி லெஃப்டில் ஓடிச்சு ஒரு சுத்து போட்டு வந்து உங்களை ஏற்றிக்கிறோம். கடைசி நிறுத்தம் வந்துருச்சு. மின்னல் மேடம், நம்ம எடுத்த செல்ஃபியை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணேன், என்னை ஃபாலோ பண்ணிருங்க மேடம். பாய் பாய். பார்க்கலாம் மேன், பாய் பாய். தலைவரே, என்னை மறந்துடாதீங்க. என் தொண்டனை மறப்பேனா? வரேன் தம்பி. டிக்டாக் தோலா சார், பாய் பாய். டிக்டாக் தோலாக்கு இல்ல பாய் பாய், எப்பவுமே சொல்லு ஹாய் ஹாய். இயேசு வேஷம் போட்டவரை இங்கே தானே இறக்கி விட்டோம், எங்கே போனாரு? எங்க இப்போ இங்கே ஒருத்தர் இறக்கி விட்டோம்ல, அவரை பார்த்தீங்களா? யார் அந்த வெள்ளச்சிப்பா போட்டுக்கிட்டு தாடி வச்சுட்டு இருந்தாரு, அவரா? அவர் தான். அவர் அப்பவே போயிட்டாரு. இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. லெட்டரா? என்ன எழுதியிருக்காரு? மகனே, இன்னைக்கு நீ என் கூட பஸ்ஸில் வாங்கப்பான்னு என்னை கூப்பிட்டதுனால தான் உன்னோடு நான் வந்தேன். இன்னைக்கு முழுவதும் நான் உன்னோடு தான் இருந்தேன். ஆனால் இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால உன்னால் என்னை கண்டு கொள்ள முடியலை. உன்னோடு நேரம் செலவழிக்க எப்போவுமே நான் ஆர்வமாக இருக்கேன். இன்னொரு முறை சந்திக்கலாம். இப்படிக்கு இயேசு, பரலோக ராஜ்யம், வழி, ரட்சிப்பு. அடடா, வந்தது உண்மையான இயேசுவா? நான் சொன்ன ஜெபத்தை கூட கரெக்டாக எழுதியிருக்காரு. எனக்கு தெரியாமல் போயிருச்சே. ஏசப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா.
நீங்க என்னைய தேடி வந்தும் உங்களுக்கு இடம் கொடுக்காம போயிட்டேனேப்பா. இப்பொழுது ஒரு சிறப்பான நாடகத்தை நாம் கண்டு ரசித்தோம். நம் வாழ்விலும் நம் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை ஒதுக்கி விடாமல் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.